சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இரட்டிப்பான நன்மையை இந்த மாசமே இன்று நீ தரப்போவதற்காக நன்றி அப்பா. நீ கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். இந்த வசனத்தை மீண்டும் படிப்போம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றே தருவேன். அரணுக்கு திரும்புங்கள் என்றால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தன் வீட்டை விட்டு நாட்டை விட்டு ஓடி போவாங்க. ஏன் போவாங்கன்னா அந்த நாட்டை சிறைபிடிப்பாங்க. ஒரு நாட்டுக்கு ஒன்றும் இல்லை, இப்போ இலங்கையில் பிரச்சனை வந்தது, உடனே என்ன பண்ணாங்க, அங்கேருந்து நிறைய பேர் அந்த நாட்டை விட்டு திரும்பி ஓடி வந்து அகதிகளாக இப்படி பல நாடுகளுக்கு போய் புகழ்வாங்க. இந்த இலங்கையிலேருந்து வந்தவங்களுக்கு என்னதான் வெளி தேசத்தில் விசேஷமாக இருந்தாலும் தன் சொந்த தேசத்துக்கு போகணும், நான் இருந்த இடத்திற்கு போகணும். இப்போ பாருங்கள், நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்கிற வீடு கூரையோ குடிசையாக கூட இருக்கும், ஆனால் அந்த இடத்துல வாழ்வதற்கு விருப்பப்படுவோம். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நியூஸ் பார்த்தேன், அந்த நாட்டு பேர் சொல்ல விரும்பல. அந்த நாட்டை விட்டு அங்கே போர் ஏற்படுகிறதுனால, பஞ்சங்கள் ஏற்படுறதுனால நாட்டை விட்டு வேறு தேசத்துக்கு போவதற்கு 2 பிள்ளைங்க ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டே கடல் வழியாக எத்தனை மணி நேரம், 17 மணி நேரம் நீச்சல் போட்டு வந்திருக்கிறாங்க. வேறு நாட்டிலேருந்து வேறு நாட்டுக்கு வேறு வழி என்ன போக முடியாது, வான்வழியில் போக முடியாது. ஏன்னா காசு இருக்காது, விசா இருக்காது, பர்மிஷன் இருக்காது, வேறு தரை மார்க்கமாக வர முடியாது, வழி கிடையாது, கப்பலில் காசு கொடுத்தும் வர முடியாது, பர்மிஷன் கிடையாது. இன்னொரு நாட்டு விட்டு இன்னொரு விசா வேணும், பாஸ்போர்ட்டு வேணும், கையில் இல்லை, வழியே இல்லை, சாவறதான் வழி. பரவாயில்ல, நீந்தி கொண்டே வந்திருக்கிறாங்க. கடைசியில் இன்னொரு நாட்டுக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே ரோந்து பணியில் இருக்கும்போது யாரோ கடலில் அடிச்சுட்டு வரான்னு பார்த்தா இவங்க 2 பேர் நாட்டுக்கு தஞ்சம் புகழ்ந்துருக்காங்க. அவங்கள அகதிகளாக வைத்திருக்கு. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கப்பலோட மோட்டர் இருக்குது பார்த்தீங்களா பின்னாடி, அதில் உட்காந்து 2 நாள் 3 நாள் பிரயாணம் பண்ணவங்க, சாப்பாடே இல்லாமல் பிரயாணம் பண்ண தெரியாமல் உட்காந்து வந்தவங்கள நம்ம நியூஸில் பார்த்தோம். இதெல்லாம் இப்போ நடக்கிற காரியம். அந்த காலத்தில் அப்படி தான் ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாடு அரசர்கள் சிறைபிடிக்கும் பொழுது முதலாவது இருக்கிற ஆண்களை எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, வெட்டிடுவாங்க, சாவடிப்பாங்க. பெண் பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அபகரிப்பாங்க. இருக்கிற நாட்டில் இருக்க நகையெல்லாம் எடுத்து, அப்போ முதல் அந்த இடத்துலேருந்து உயிர் தப்பிக்கினா போதும்னு சொல்லிட்டு உடைமைகள், அப்புறம் 2வது உயிர் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு முதல் ஓடி போய் எங்கேயாவது போய் நிற்பாங்க. இருக்கிற இடம் போயிடுச்சு, ஆசீர்வாதம் போயிடுச்சு, கனம் போயிடுச்சு. மீண்டும் கர்த்தர் அதே இடத்துக்கு கொண்டு வரவர். அதான் வசனம் சொல்லுது, நம்பிக்கையுடைய சிறைகளே. இப்போ வாழ்க்கையில் முதலாவது விசுவாசம் வேணும். தேவன் இழந்தவைகளை மீண்டும் தருவார். உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதம், உங்களுக்காய் வைக்கப்பட்ட ஆசீர்வாதம், அது ஒருவராலும் பிடுங்கப்பட முடியாது. சில நாட்கள் பிசாசானவன் தன் கைகளில் இருக்க வைத்திருக்கலாம், உனக்கு உண்டான ஆசீர்வாதத்தை பிடுங்கி வைத்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவன் கிட்டத்தை பிடுங்கி உன் கையில் மீண்டும் தரப்போகிறார். உங்களுடைய ஆசீர்வாதங்கள், உங்களுடைய ஆரோக்கியங்கள், உங்கள் குடும்பத்தின் சமாதானங்கள், சந்தோஷங்கள், உங்கள் ஊழியங்கள், வேலைகள், வருமானங்கள், இவைகள் எது வேணா இருக்கலாம். உங்கள் கிட்டேருந்து அவன் பிடுங்கி வைத்துக்கிட்டு அவன் நகைத்து கொண்டு இருந்திருக்கலாம். அவன் நகைக்கிற காலம் முடிவடைந்தது. இனி நீ மீண்டும் இடத்துக்கு போனீன்னா நீ ஆட்டம் எப்படி இருக்கும்? இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச அந்த நாள் விசேஷமான நாளாக இருந்தது இந்தியாவிற்கு. ஏன்னா பல ஆண்டுகளாக, 400 ஆண்டுகள்னா ஒரு யுகம், ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து முடிவு வரை அடிமையாக வாழ்ந்த டைமில் திடீர்னு விடுதலை என்னும் பொழுது, நடு ராத்திரியில் விடுதலை என்னும் பொழுது அவன் போட்ட சந்தோஷம் 3 நாள் 4 நாள் யாரெல்லாம் அடிமைப்படுத்தினாங்களோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, தன்னை விட்டு போகிறத பார்க்க ஆரம்பித்தாங்க. மீண்டும் இந்த இடத்துல நான் சுதந்திரமாக இருப்பேன். இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். நீ இழந்தவைகளை கர்த்தர் மீண்டும் கர்த்தர் கொண்டு போகிறார். அல்ல, அந்த ஸ்தலத்திற்கு, அந்த இடத்திற்கு கர்த்தர் உன்னை கொண்டு போகிறார். சொல்லுங்களேன், நான் இழந்து போன இடத்திற்கே கர்த்தர் என்னை கொண்டு போகிறார். அல்ல, அதான் வசனம் சொல்லுது, நீ நம்பிக்கையாக இருக்கணும். நம்பிக்கை தான் விசுவாசம். நான் அடிக்கடி சொல்லுவேன், விசுவாசம் வேற, நம்பிக்கை வேற. நம்பிக்கையின் ஒரு பிரமாணம் தான், அதில் ஒரு மாற்றங்கள், ஒரு மறுரூபம் தான் விசுவாசம். நம்பிக்கை என்பது எல்லாவற்றின் மேலே நம்பிக்கை வைக்க முடியும். ஆனால் முழு நம்பிக்கை
முழு பலத்தை, இதுதான் நடக்கும், இதில் என்ன சொன்னாலும், ஒருவேளை உங்களுக்கு கணவனோ மனைவியோ பிள்ளையோ உங்கள் நண்பனோ யாராவது உன்னை குறித்து ஒரு வார்த்தையோ இல்லை அவர்களை குறித்து ஒரு தவறாக ஒரு காரியம் சொல்லும்போது அது அப்படி இருக்காது. என்னதான் சொல்லு, சாட்சி 1000 எடுத்துட்டு வா, இதுதான் உண்மை, ஏன்னா எனக்கு தெரியும், என் தகப்பனை பற்றி தெரியும், என் தாயை பற்றி தெரியும், என் கணவனை பற்றி தெரியும், என் மனைவி. அந்த நம்பிக்கை வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கைக்கு பேர் தான் விசுவாசம். எப்படி குடும்பத்தில் வைக்கிறோமோ நம்ம என்ன பண்ணுவோம், விசுவாசு. உன் பிள்ளை சரியில்லை, உன் பிள்ளை ஒன்றும் இல்லை, ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல என்ன பண்ணுவாங்க, என் பிள்ளை அப்படி இல்லை, என் பிள்ளை அப்படி இல்லைன்னு. பிசாசு சொன்ன அந்த வார்த்தை மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வேளை இருக்குமோ, ஆனால் இருக்காது. வெளி தைரியமாக சொல்லிடுவாங்க. செகண்ட் டைம் இன்னொரு வாட்டி வேற ஒருத்தர் அதே மாதிரி ஒரு பொய்யை சொன்னாலும் இவங்க நம்ப மாட்டாங்க. ஆனால் இருதயத்துக்குள்ளே பிசாசு கிரியை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு வேளை இருக்குமா, ஒருத்தர் சொல்கிறாங்க, ரெண்டாவது ஒருத்தர் சொல்கிறாரே உண்மையாக இருக்குமா, மூணாவது ஒரு ஆள் சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு சொன்ன அந்த கிரிப் இருக்காது. அப்படியாங்க, நான் பார்க்குறேங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன், என் பிள்ளைய பற்றி பேசாத, என் பையனை பற்றி தெரியும் அப்படி சொல்லி சண்டை போடுறது. மூணாவது வாட்டி இருக்கும், அப்படியாம்மா, அப்படியா, சரி, அப்படியாங்க, சரி, நான் பார்க்குறேன். இப்போ என்ன ஆகிடும்னா, உன் பிள்ளைய நோட்டம் விட ஆரம்பிச்சிடுவேன். இங்கே என்ன கெட்டு போச்சு, நம்பிக்கை போயிடுச்சு. ஆனால் நம்பிக்கையில் தான் இருப்போம். என் பிள்ளை மேலே நம்பிக்கை இருக்க, ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்போமே. அந்த செக்கிங் சொல்கிறீங்க பார்த்தீங்கள, ஒரு வாட்டி விசாரித்து பார்க்கலன்னு, அந்த சோதனை தான் விசுவாசத்தை கெடுத்துடும். அதுக்கு பேர் தான் விசுவாசத்தை இழந்து போகும். நிலையில்லாத நம்பிக்கை. நம்ம தேவனிடத்தில் ஒரே ஒரு நம்பிக்கை. பிசாசு அதே போல தான். ஒரு எப்படி நான் சொன்ன பாருங்களேன், யாரையாவது குறித்து உங்ககிட்ட ஒரு குறை சொன்ன ஒரு 2-3 வாட்டி சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, பிசாசு விழ ஆரம்பிச்சிடும். அந்த சின்ன ஃபஸ்ட்டு சொன்ன காரியம் அப்பத்துலேருந்து ஓடிட்டே இருக்கும். உண்மையாகவே நடக்கும்போது நமக்குள்ளே இருக்கும், ஃபஸ்ட்டு சொன்னது உண்மைதான் போலுக்கு அப்படின்னு நினச்சிடும். பிசாசு அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுவான்னா, இயேசுவிடத்திலேருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கையை கெடுக்கும்படியாக அவன் என்னென்ன வகை செய்யணுமோ, என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிப்பான். முதலாவது நீ ஜெபம் பண்ணிட்டு, எனக்கு என்ன கிடைக்கும், அந்த வேலை கிடைக்கும், அந்த கடன் பாரம் போகும், வியாதி போகும், என் குடும்ப சூழ்நிலை மாறும், எல்லாம் விசுவாசத்தோடு தான் இங்கேருந்து கடந்து போவேன். இந்த வாக்குத்தத்தம் வரும்பொழுது இந்த வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணுவீங்க, விசுவாசத்தோடு தான் கடந்து போவீங்க. ஆனால் வீட்டுக்கு போனால் அடுத்த நிமிஷம் டோட்டலாக மாறும், நெகட்டிவாக இருக்கும், எதிர்மறையான காரியங்கள். நீ என்ன ஜெபிச்சுட்டு போனியோ அது நடக்காததுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாம் நடக்கும். நம்ம கண்கள் பார்க்கும், செவிகள் கேட்கும், இருதயம் உணரும், அவ்வளோதான். ஆனால் ஏசப்பா விட்டால் நமக்கு என்ன கிடையாது, வேற கதி கிடையாது. ஏன்னா கல்லும் மண்ணும் பார்த்து கடவுள் என்ற ஒரு வல்லமையை தெரியாமல் வளர்ந்த நமக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இவர் தான் மெய்யான தேவன் என்று நிறைய அற்புதத்தையும் அடையாளத்தையும் ஜீவனுள்ள தேவன் என்று விசுவாசித்த பிறகு, ருசி பார்த்த பிறகு, இங்கேருந்து ஒரு அற்புதம் நடக்காதனால என்ன பண்ண முடியாது, விட்டு போக முடியாது, அவரை பழையபடி துதிக்கவும் முடியாது. அறகுற வாழ்க்கை என்ன இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, என்ன பாஸ்டர் இனிமேட்டு என்ன இருக்கு, பார்த்துக்கலாம், அது கடவுள் தானே பார்த்துப்பார், என்னால் பழையபடி ஜெபிக்க முடியல, பழையபடி ஊழியம் செய்ய முடியல. நிறைய சகோதரர் சொல்லுவாங்க. இப்போ ஜெபம் பண்ணும்போது கட்டுரையில் வருவாங்க, பெரிய பிரச்சனையில் வருவாங்க. ஆனால் ஆரம்பத்தில் நல்லா ஊழியத்தில் இருந்திருப்பாங்க, இடையில ஒரு கேப் விட்டுருப்பாங்க பாருங்க, அந்த கேப் ஃபுல்லாக சிறை பிடிச்சிருவாங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வேணும். இந்த மாதத்தின் முதல் நாள் வந்திருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரி, தேவன் நிச்சயமாக செய்வார். மீண்டும் பழைய ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போவார். இழந்தவைகளை கத்தர் கொடுப்பார். கழுகுக்கு ஒத்த பலனை கத்தர் நிச்சயமாய் கொடுப்பார். எப்படி கழுகானது மீண்டும் அது ரீட்டைன் ஆகுகிறதோ, மீண்டும் மறுபிறவி எடுக்கிறதோ, மீண்டும் உயரத்தில் பறக்கிறதோ, அதே போல கத்தர் அதே ஸ்தானத்திற்கு கத்தர் உன்னை கொண்டு போவார். நம்பிக்கையுடைய சிறைகளே, நீங்க நம்பிக்கையா இருக்கீங்கன்னா உன் விண்ணப்பத்திற்கு பதில் உண்டு. சொல்லுங்களேன், எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் நான் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் மாறாது. வாயை திறந்து சொல்லுங்க, நான் இயேசு மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை மாறாது. வாயை திறந்து சொல்லுங்களேன். பிசாசு எவ்வளவுதான் துரைத்தனங்களும் அதிகாரங்களும் எனக்கு விரோதமாய் எழும்பினாலும் அவன் என்னை மேற்கொள்ள மாட்டான். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். முதலாவது நம்பிக்கை,
இதே வசனத்தில் 2வது அரணுக்கு திரும்புங்கள்னா கர்த்தர் சொல்லுகிறார், மீண்டும் உனக்காய் ஒரு ஸ்தலத்தை அங்கே வைத்திருக்க. சில வேலை ஸ்தலத்தில் உன் கனம் இழந்து போயிருக்கலாம், உன் குடும்ப வாழ்க்கையில ஊழிய வாழ்க்கையில உன் கனத்தை இழந்து போயிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற உன் வருமானத்துல ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கலாம், உன் தொழில ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கலாம், சரீரத்துல பழைய பலனை இழந்து போயிருக்கலாம். ஐயோ பழையபடி நடக்க முடியல, பார்க்க முடியல, பேச முடியல, பிபி சுகரு நிறைய பலவீனங்கள் எனக்குள்ள வியாதிகள் வந்திருக்கு, நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஐயோ பழையபடி என் கணவன் பேச மாட்டார், பிள்ளை பேச மாட்டது. நிறைய குடும்பத்துல இழந்து போறது என்ன தெரியுங்களா? முதலாவது கணவன் மனைவி ஆதியில் இருக்க அன்பை இழந்து போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இருந்த லவ் அவங்களுக்குள்ள இருக்காது. லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, இல்லை ரொம்ப நேசிச்சுதான் அவங்கள கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். ஆதியில் இருக்கிற அன்பு நாளுக்கு நாள் அது டேமேஜ் ஆகும்படியாக அது இன்னும் பிரிவினை. சில குடும்பத்தில் ஒரே வீட்டில் இருப்பாங்க, பேசிக்க மாட்டாங்க. சில வீட்டில் பேசினாவே சண்டை, சில இடத்துல பேசுவாங்க என்ன ஏதுன்னு. சில இடத்துல கணவன் மனைவியாக வாழ்வாங்க, வெளியே பார்த்த தெரியாது, ஆனால் 2 பேருக்குள்ள ஒரு ஐக்கியமே இருக்காது. முதலாவது எந்தெந்த குடும்பத்தில் கணவன் மனைவி ஐக்கியத்தை கெடுத்து வச்சிருக்கிறேன், அடுத்தது கவனித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளில் அது உன் பிள்ளை மத்தியிலே வர ஆரம்பிச்சிடும். என் கணவன் தாங்க அப்படி இருக்காரு, நிறைய பேர் சொல்லுவேன், என் மனைவி தாங்க அப்படி உம்முன்னு இருக்கா, பேச மாட்டுற, நீங்கள் தான் விட்டு கொடுத்து போகணும். அவங்க இடத்துல மீண்டும் அந்த அன்பு ஏற்கனவே நேசித்தவர்கள் தானே, ஏற்கனவே அவங்ககிட்ட அந்த அன்பை எப்படி வாங்குறோன்னு தெரிஞ்சிருப்பல, மீண்டும் அவங்ககிட்ட அந்த அன்பை வாங்கலைன்னா அந்த பிசாசு என்ன பண்ணுன்னா அடுத்தது போய் உன் பிள்ளை மத்தியில் இறங்கிடும். பிள்ளைக்கு உனக்கு சண்டை வரும், பிள்ளைங்களுக்குள்ள சண்டை இருக்கும், பிள்ளைங்களுக்குள்ள கசப்பு இருக்கும். மொத்தத்தில் உன் குடும்பத்தில் சமாதானம் இழந்து போயிருக்கும். ஆதியில் இருக்க சமாதானம், ஆதியில் உன் பிள்ளை மேலே இருந்த அன்பு. சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ என் மூத்த பிள்ளைன்னா ரொம்ப பாசம் பாஸ்டர், இப்போ என் மூத்த பிள்ளை பேசுறதே இல்லை, தூரத்தில் இருக்கான். திருமணமான பிறகு மாறிட்டான், திருமணமான பிறகும் அவன் மாறல, அவனாக தான் இருப்பாங்க, அவங்கள தான் இருப்பாங்க. இல்லை திருமணமானதுலேருந்து எங்கள் அப்பா அம்மா என்கிட்ட பேசலை, எல்லாம் ஒரே மாதிரி தான். அந்த அன்பை ஏற்கனவே எப்படி இருந்ததோ அந்த அன்பை மீண்டும் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் கொஞ்சம் இறங்கி போனா பிசாசு தோத்து போனா. கர்த்தர் சொல்லுகிற அரணுக்கு திரும்புங்கள், உன் வீட்டுக்கு திரும்புங்க, உன் ஆசீர்வாதத்துக்கு நேராக திரும்புங்க, உன் சமாதானத்துக்கு நேராக திரும்புங்க, என்ன சொல்றது, உன் ஊழியத்திற்கு நேராக, நீ இழந்து போன ஸ்தானத்திற்கு நேராக. எங்கெங்க தள்ளப்பட்டியோ நீ கட்டி வைத்திருப்ப, கடைசியில் ஒருத்தர் வந்து அதில் பூந்து உன்னை துரத்தி விடுவாங்க. கர்த்தர் சொல்ற மீண்டும் அந்த ஸ்தானத்திற்கு நேராக உன்னை நான் கொண்டு வருவேன். மீண்டும் பண்ணோன்னா கஷ்டம்தாங்க. ஒரு இடத்த நேற்று பார்க்க போகிறோம் சர்ச்சுக்கு, அதில் ஒரு மார்வாடியோட ஒரு வீடு, அது இடம், அந்த இடம் ஃபுல்லாக நல்லா ஒரு 3 floors நல்லா கட்டியிருக்காரு. அந்த இடம் ஃபுல்லாகவே என்ன சொல்ல கிரானைட் கற்களாலே என்ன பண்ணியிருக்காரு, புதுக்கி வச்சுருக்காரு. ஒவ்வொரு ரூமை காட்டுறாரு. எனக்கு இங்கே பிஸ்னஸ்க்கு இந்த இடம் டிராஃபிக்காக இருக்குது, அதனால் வேறு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னாரு. கடைசியாக சொல்கிறாரு, இதை நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் 20 வருஷமாக இந்த இடத்துல வீடை வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கேன். என்னோடய டேஸ்ட்டுக்கு ஃபுல்லாகவே இதை கம்ஃபர்டபுளாக வச்சுட்டேன். இப்போ என் பிஸ்னஸ்க்கு டிராஃபிக்காக இருக்குது, இங்கே பார்க்கிங் வசதி இல்லை, அதனால தான் நான் மாற்றுறேன். இதோட காஸ்ட்லியாக, இதோட பெட்டராக, இதோட ஏரியா, எந்த ஏரியாவுக்கு போனாலும் எனக்கு இங்கே இருக்கிற கம்ஃபர்டபுள், இங்கே இருக்க சந்தோஷம் வராது. நான் இங்கே இருந்த மாதிரி என் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் திருப்பி பண்ண முதல்லேருந்து ஆரம்பிக்கணும். நான் எனக்கு இங்கே 20 வருஷமாக என் வீட்டிலேருந்து எல்லாத்தையும் எனக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டேன். இதை போய் இன்னொரு இடத்துல தேடணுன்னா கிடைக்காது, பெஸ்ட்டாக கிடைச்சாலும் எனக்கு பிடிக்காது. மீண்டும் ஃபஸ்ட்லேருந்து நான் ஆரம்பிக்கணும். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அது உலகத்தான் 1000 சொல்லலாம், கர்த்தர் மீண்டும் ஒரு இடத்துக்கு உனக்கு கொண்டு போகிறாருன்னா அந்த இடம் ஆரம்பமே அற்பமாக இருக்காது, அது விசேஷத்துக்கு நேராக கொண்டு போகும். மீண்டும் உனக்கு ஒரு ஸ்தானத்துக்கு நேராக கொண்டு போகிறாருன்னா அது ஆரம்பம் விசேஷமாய் காணப்படும், ஆரம்பம் ஆசீர்வாதமாய் காணப்படும். நீ எங்கே வெட்கப்பட்டு போறியோ அந்த இடத்துக்கு போகிறது வந்து சாதாரண விஷயம் அல்ல, சாதாரண காரியங்கள் அல்ல, அது தேவனால் கொடுக்கப்பட்ட காரியம். யாருக்கும் கிடைக்காது. இது இல்லையா விட்டுட்டு வேறைக்கு போகலாம், இங்கே இல்லையா அங்கே இடத்து போகலாம், இதெல்லாம் உலகத்தான் காரியங்களுக்கு எல்லாருக்கும் நடக்கும். மீண்டும் பழைய இடத்துக்கு நீ போறேன்னா அது தேவன் ஆசீர்வதிக்கப்பட்டது தான் இருக்கும். ஏன்னா கர்த்தர் உனக்காய் வைக்கப்பட்ட ஆசீர்வாதம், வைக்கப்பட்ட தேசத்திலேயே நான் உனக்கு கொண்டு போவேன் கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி? அதுதான் கர்த்தரால் ஆகும். அது கர்த்தர் சொல்லுகிறார், அரணுக்கு திரும்புங்கள். முதல் காரியம் சொன்ன நம்பிக்கையா இருக்கணும். 2வது கர்த்தர் சொல்றார், மீண்டும் உனக்கு இருந்த இடத்துக்கு, உன்னுடைய ஸ்தலத்திற்கு, உன் வீட்டுக்கே நான் உன்னை திருப்புகிறேன். ரெட்டிப்பான நன்மையை தர 3வது ஆசீர்வாதம் இந்த மாசத்துல, ரெட்டிப்பான ஆசீர்வாதம். யாருக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைச்சது? நல்லா சொல்லுங்களேன். யோபுக்கு இந்த ஆசீர்வாதத்தை என் தேவன் கொடுத்தார். எல்லாவற்றையும் இழந்து போனான். அவனை போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு
இன்னொரு தேசத்துக்கு போய் நீ ஆசீர்வாதமா இருன்னு சொல்லல. அவனை எங்க ஆசீர்வதிச்சார்னா, அவன் இருந்த இடத்துல, அவன் இருந்த ஊர்ல, நீ இந்த இடத்துல தான் சொத்தெல்லாம் போயிடுச்சா, அதே இடத்துல சொத்து தரேன். இந்த இடத்துல தான் உன் குழந்தையெல்லாம் இல்லாமல் அனாதை போல கிடைக்கிறியா, நான் உனக்கு குழந்தைய தரேன். ரெட்டிப்பான நன்மை, ரெட்டிப்பு. ஃபர்ஸ்ட் எவ்வளோ, 1 கோடி ரூபா சொத்து வச்சிருக்கேன், இந்த வருஷம் 2 கோடி ரூபா சொத்து வச்சுக்கோ போ. கனத்தை மகிமையும் எங்கே மரியாதை, முன்ன இருந்த மரியாதை காட்டில் இப்போ இன்னும் கூட. உன் சரீரத்தில் பலவீனத்தில் காணப்பட்டியா, இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம், நல்ல ஆரோக்கியமாயிரு. எவ்வளோ விஷயம், யோபு எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பான். ஒவ்வொரு காரியம் பாருங்க, இழந்து போன காரியம், ஒரு சின்ன காரியம் திருப்பியும் வருதுன்னா உன் இருதயம் எப்படி இருக்கும் தெரியுங்களா, மகிழ்ந்து களி கூற ஆரம்பிக்கப்பா, கிடைச்சது கிடைக்கும். காண போன பொருள் கிடைச்சி போனா எப்படிங்க இருக்கும், ரொம்ப நாளாக தேடி பார்த்துட்டு இப்போ கிடைக்காம. அந்த பொருள் விசேஷமான பெரிய காரியம்லாம் இருக்காது, அதோட விசேஷம்லாம் உன் வீட்டில் இருக்கும். ஆனால் மீண்டும் உனக்கு இழந்து போனது கிடைக்குதுன்னா உனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துடும், என் வாழ்க்கையில் இன்னும் நிறைய காரியங்களுக்கு நேராக நான் என்ன பண்ணுவேன், கடந்து போவேன். ஒரு பொருளை காண போயிட்டோம், இல்லை ஒரு இழந்து போச்சு, அது திருப்பி தருதுன்னா ஆசீர்வாதம். வேலை ஸ்தானத்தில் கூட பார்த்தீங்கன்னா, வேலையை ரிசைன் பண்ணும் பொழுது அந்த ஓனருங்க மீண்டும் நீ உள்ளே இருப்பா, உனக்கு நான் என்ன சப்போர்ட் பண்ணுமோ சப்போர்ட் பண்ணுறேன், அந்த வேலையில் சொன்னாதான் வேலை செஞ்சதுக்கே அழகு. அப்படியா போறியா, நீ எப்போ ரிலீவ் ஆகிற அப்படின்னு அவங்க கேட்டாவே என்ன ஆயிடுச்சு, நீ வேலை செய்வதற்காங்க தகுதி இல்லை. அப்படி சொல்லி நீ வெளியே வந்த ஆள், நீ வேலைக்கே வேணான்னு சொல்லி வெளியே வந்த ஆளை திருப்பி நீ வேலைக்கு வரியா அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னா, கர்த்தர் உன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்குறாருன்னு. உன்கிட்ட இருக்க திறமை, உன்கிட்ட இருக்கிற வல்லமை, உன்கிட்ட இருக்க கிருபையை கர்த்தர் கண்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. இன்னொரு புற ஜாதியர்களுக்கு முன்பாக, இன்னொரு ஜனங்களுக்கு முன்பாக அவர்களோடு கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறாருன்னு அர்த்தம். அது ரெட்டிப்பா கிடைக்குதுன்னா அது விசேஷமான காரியம். நாளுக்கு நாள் கவனிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கை, உன் வருமானம் ரெட்டிப்பாய் மாறுதா, உங்க வீட்டில் சந்தோஷங்கள் ரெட்டிப்பாய் மாறுகிறதா, உன் ஆரோக்கியம் ரெட்டிப்பாய் மாறுகிறதா, நீ இழந்து போனவங்களை ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டு இருக்கிறாயா, ஒன்றுமே கிடையாது. ஆனால் விசுவாசத்தில் ஓடுறீங்க. ஏன்னா நான் தேவன் தான் தஞ்சம் என்று இருக்கிறத கடந்து போய்கொண்டே இருக்கும் தவிர ரெட்டிப்பான உதவி பெற்ற ஆசீர்வாதம் இந்த காலகட்டங்களில் யாருக்கும் கிடைக்கும். காரணம் என்னன்னா, உன் வைராக்கியமாக தேவனிடத்தில் விசுவாசம் இல்லை. முதல் காரியம் சொன்ன பார்த்தீங்களா, நம்பிக்கையுடைய சிறைகளே. நீங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நீ நிற்கிறேன்னா நிச்சயமாகவே ரெட்டிப்பான காரியங்களை நீ பெற்றுக்கொள்ள முடியும். நான் நிறைய ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் நான் பெற்றிருக்கிறேன். முன்ன இருந்த நிலைமையை காட்டும் என் நிலைமையை கர்த்தர் மாற்றி தான் இருக்கிறார். பிரச்சனையும் ஜாஸ்தியாக தான் இருக்கு. பிசாஸ், நான் கர்த்தரை கேட்பேன், பிரச்சனை எவ்வளோ டபுளாக கொடுக்குறீங்களோ அவ்வளோ ஆசீர்வாதம் எனக்கு என்ன வேணும். பிசாசே ரெட்டிப்பாக கொடுக்கும் பொழுது நம் தேவன் எப்படி கொடுப்பார்? அதிகமாக கொடுக்குறவங்க மட்டும் விசுவாசிக்கிறவங்க, பிசாசே உனக்கு பிரச்சனையை ரெட்டிப்பாகவும் 100 மடங்கு சொல்ல. பாஸ்டர் எங்கே பார்த்தாலும் பிரச்சனை. பிசாசால் பிரச்சனையை கொடுக்கும் பொழுது என் தேவனால் நன்மையை ரெட்டிப்பாக கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாதா? நிச்சயமாக கொடுப்பார். ஆனால் நீங்கள் எதில் பெற்றிருக்கீங்க அதை நீங்கள் ருசிச்சு பாருங்க. ப்ரீவியஸாக இதற்கு முன்பாக எதில் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கீங்க. நாளுக்கு நாள் வர்றதை பார்த்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கடந்து பாருங்க, உன் வருமானத்துக்கு இப்போ வருமானத்துக்கு எப்படி இருக்கு. அதிகமாக நீ செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாவே நீ ரெட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு நேரம் கடந்து போயிட்ட. நீங்கள் அந்த நம்பிக்கையில் இருக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், ரெட்டிப்பான நன்மையை தருவேன். ஃபைனலாக சொல்லுவேன், இன்றைக்கே தருவேன். இதுதான் ஃபைனல் டச். இந்த மாதத்தோட ஆசீர்வாதம் என்னன்னா, இன்னைக்கு ஒவ்வொரு நாளைக்கும் நீ எதிர்பார்த்திருந்த காரியத்திற்கு நான் ரிசல்ட்டை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிற ரெட்டிப்பான நன்மைகள், ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள், ரெட்டிப்பான கிருபையை என் தேவன் தர வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமென். கூடாதது ஒன்றுமில்லை, தேவனால் கூடாத ஒன்றுமில்லை. அவர் இன்னைக்கு தரணுச்சு. நம்ம நிறைய நேரம் ஜெபம் பண்ணியிருப்போம், உடனே கேட்டிருப்போம், கிடைக்காது. நம்ம மனுஷனோட என்னெல்லாம் என்ன இருக்குன்னா, ஊழியம்மா நான் நாளைக்கு செய்கிறேன், ஜெபம்மா நாளில் அடுத்த வாரத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன், பொருத்தனையா அடுத்த மாதம் பண்ணுறேன். ஆனால் என் விண்ணப்பத்திற்கு மட்டும் என்ன பண்ணணும், உடனே. வசனம் சொல்லுது, எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பான். அந்த வசனம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். சின்ன வசனம் தான். எதை நீ செய்கிறையோ அதை கர்த்தர் செய்வார். நீ தீங்கு செஞ்சால் தீங்கு செய்வார், நீ பாவம் செஞ்சால் தண்டனை கிடைக்கும். அப்போ ஒரு நன்மை செஞ்சுனா கர்த்தரால் என்ன பண்ண முடியும், நன்மையை செய்ய முடியும். உன் வாழ்க்கையில் கர்த்தரிடத்துல போகிற காரியம் எல்லாவற்றையும் உடனே 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 நீங்கள் செஞ்சு பாருங்களேன். இந்த பாவமாக நான் இப்பயே விட்டுறேன், இந்த பொருத்தனையாக நான் உடனே செய்கிறேன், இந்த காணிக்கை நான் உடனே கொடுக்குறேன், சர்ச்சைக்காக நான் உடனே செய்கிறேன். நீங்கள் எதெல்லாம் கர்த்தருக்குன்னு உடனே உடனே செஞ்சீங்களோ
கர்த்தர் சொல்றார், நானும் உனக்கு தேவைகளை நான் உடனே செய்வேன் என்றார். எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். இன்றே தரேன்றார். இப்பவே நீ கேட்டது நான் இப்பயே தரேன். என்ன வேணும்? இப்பயே தரேன். கண்ணில் தெரியலையா? நான் இப்பயே தரேன். மரித்த லாசரு கல்லை இருக்க நான் இப்பயே உயிர்ப்பிக்கிறேன். வேற என்ன? கல்யாணத்தில் திராட்சரசம் இல்லை, உடனே இப்பவே தண்ணீரை திராட்சரசமாக மாற்று. ஐயோ, இத்தனை ஜனங்கள் இருக்காங்க, அப்பமும் மீனும் இல்லையே, இருக்கிறத கூட நான் இப்பவே அதை பெருக்கி தரேன். எல்லாம் இப்பவே. இயேசு கிறிஸ்து உன்னோடு இருக்கிறாருன்னா நீ இழந்தவைகளை உடனே பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியே முழங்காலிட்ட நம்ம இந்த வாக்குத்தத்தங்களை சேர்த்துக்கொள்ள போறோம். சொல்லுங்க, இயேசுவே நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன்ப்பா. உன் மேல நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். சொல்லுங்களேன், உன் மேல நம்பிக்கையா இருக்கிறேன்ப்பா. இந்த உலகத்தை நான் யாரையும் நம்பல, இந்த உலகத்துல யாரையும் நான் நேசிக்கல, உமையே நான் நம்பி இருக்கிறேன்ப்பா. உன் மேல விசுவாசத்தை வைத்திருக்கிறேன். நிச்சயமா நான் இழந்து போனதை திருப்பி தருவேன். அப்பா, என் ஸ்தானத்துக்கு நேராக என்னை கொண்டு போவிப்பீர். இழந்த ஸ்தானத்தை எனக்கு கொண்டு போவிப்பீர். சொல்லுங்களேன், இழந்த ஸ்தானத்தை எனக்கு மீண்டும் கொண்டு போவிப்பீர். சொல்லுங்களேன், இழந்த என்னோட அரணுக்கு நேராக, என் ஸ்தலத்திற்கு நேராக, என் ஆசீர்வாதத்துக்கு நேராக, என்னுடைய சமாதானத்துக்கு நேராக, என்னோட ஆரோக்கியத்திற்கு நேராக என்னை மீண்டும் நீ கொண்டு போவதற்காக நன்றி. மீண்டும் கொடுத்ததுக்காக நன்றி. அது ரெட்டிப்பாய் கொடுத்ததுக்காக நன்றி. அப்பா, நான் இழந்தவைகள் எல்லாவற்றையும் எனக்கு ரெட்டிப்பாய் கொடுத்தமைக்கா நன்றி. ஓ ரபா ஷபா ஹலா தடா ஹந்தடா கதலா தடா தடபா. ஜெபிங்க. ஓ ரபா ஹபா 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 அல்லா ஷபா லா ஹரா ஹதடா ஹந்தடா கதலா தடா தடபா. ஓ ரமா ஷத்துடுபரியா ஹந்தடியா கதலூதடா தடபா. மகிமை இழந்தவைகளை பெற்றுக்கொள்ள, இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள உம்முடைய கிருபை கிடைத்தமைக்கா நன்றி அப்பா. அது இன்றே தருவேன் சொன்னீரே, அது இப்பவே தருவேன் சொன்னீரே, உமக்கு கொடான கோடி நன்றி அப்பா. அப்பா, இந்த மாதம் முழுவதும் என் வருமானத்தை ஆசீர்வதிப்பீராக, என் ஆரோக்கியத்தை ஆசீர்வதிப்பீராக, என் குடும்பத்துல சமாதானத்தை பெருக்குவீராக. சொல்லுங்க, எல்லாம் பெருக்குவீராக. தடையில்லாத ஒரு வாழ்க்கையை கொடுங்கப்பா. அப்பா, குழப்பம் இல்லாத இந்த மாதத்தை வழி நடத்துங்க. சொல்லுங்களேன் அப்பா, வறட்சி இல்லாம வழி நடத்துங்க. நீர் என்னோடு கூட இருங்கப்பா. எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு பயமோ, எந்த ஒரு திகிலும் என் இருதயத்துக்கோ என் வாழ்க்கைக்கு சூழாதபடி வேலி அடைப்பீராக. முழு தேவையை சந்திப்பீராக. உம்முடைய வல்லமை இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தருமத்தில் இறங்கினதுக்கா நன்றி சொல்லுங்களேன். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நீ கொடுத்த வாக்குத்தத்திற்காக ஸ்தோத்திரம். இல்லாதவைகளை இருக்கிறப பண்ணுகிற தேவன் என் தேவனால் கொடுக்க முடியும். இழந்த ஸ்தானத்திற்கு நேராக கர்த்தர் மீண்டும் உன ராஜாவாய், மீண்டும் முத்திரை மோதிரமாய், மீண்டும் சிங்காசனத்திற்கு நேராக கர்த்தர் உன்னை கொண்டு போவதற்காக நன்றி சொல்லுங்களேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு இளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பின் ஐக்கியமும் இன்றும் எப்பொழுதும் நம்மளோட சகல பரிசுத்தவான்கள் மத்தியிலும் சூழ்ந்து காப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நித்தியம் பிரயர் டவர் தண்டியார்பேட் பகுதியில் வாங்குவதற்காய் ஏற்கனவே பேசி கொண்டிருந்தோம். தொடர்ந்து இந்த 2 மாதங்கள் அந்த இடத்துக்கு உண்டான அட்வான்ஸும் கொடுத்தாச்சு. வாடகை இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறோம். வாடகை இடத்துல அந்த வாடகை கொடுக்க முடியல, டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்குது. கர்த்தருடைய சித்தத்தின்படி மெயின் ரோட்டில் ஒரு இடத்த வாங்குவதற்கு உண்டான சித்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேகர் தங்கி ஜபிப்பதற்காய் தூரதேசத்துலேருந்து வருகிற தங்குறதுக்கு இடம் இல்லை. ஸோ அதனால் தங்குறதுக்கும் அங்கே இடத்த நாங்கள் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறோம். நல்ல ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கம், மெட்ரோ, தண்டையார்பேட்டை மெட்ரோ இறங்கணுன்னு பக்கத்து பில்டிங்கை தான். பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் மெயின் ரோட்லேயும் நீங்கள் முன்பாக வந்தால் கூட அங்கே இலவசமாக நம்ம இடத்துல தங்கிக்கலாம். இதற்காக ஒரு இடத்த ஆயத்தப்படுத்திருக்க ஒரு இடம். அந்த இடத்தின் விலை 3 கோடி ரூபாய், ஒரு ஸ்கொயர் ஃபீட் 15,000 ரூபாய். நீங்களும் பொருத்தனை பண்ணுங்கள். கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும். அநேகர் பொருத்தனை பண்ணி அவங்க வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்க. நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தில் பங்கு பெறுங்க. உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, ரொம்ப கடினமான காரியம்தான். ஒரு ஆலயத்தை கட்டும்பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார், உங்கள் திருமண காரியத்தை கர்த்தர் நடத்துவார், தடைகளை உடைப்பார், பிள்ளைகள் சமாதான குறைச்சியை மாற்றுவார், வருமான தடையை மாற்றுவார். ஏன்னா தேவ ஆலயம் இன்றைக்கி இருக்கிற நெருக்கத்தின் மத்தியில் இன்றைக்கி நிறைய
எதிர்ப்புகள் மத்தியில் ஒரு ஆலயம் கட்டுறோம்னா பெரிய காரியம். அந்த ஆசீர்வாதத்தில் நீங்களும் பங்கு பெறுங்க. இந்த செய்தி நீங்கள் கேட்குறீங்கன்னா கர்த்தர் உங்களை தொடரான்னு அர்த்தம். இந்த ஆசீர்வாதத்தில் எங்களோடு பங்கு பெறுங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.